ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சரவண பவ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நீண்ட நாள் ஆசை நிறைவேறின வீடியோ தாங்க. இது என்னன்னா, திருச்செந்தூர் போயிருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க, திருச்செந்தூர் நீங்கள் நினச்சாலாம் போக முடியாது, முருகன் கூப்பிட்டா தான் போக முடியும். அது உண்மைங்க. ஆக்சுவலாக நான் வந்து 2 இயர்ஸாக நினச்சிட்ருக்கேன், போக முடியல. ஆனால் இப்போ போயிட்டு வந்துட்டேன். போன உடனே எனக்கு முருகன் காட்சி கொடுத்துட்டாரு. கோபுரத்தை பாருங்கள், கருட ஆழ்வார் சுற்றி சுற்றி வராரு. 3 வாட்டி சுற்றி வந்துட்டு உக்காந்துட்டாரு. நான் வந்து லாஸ்ட் டைம் சுற்றும் போது தான் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் கிட்ட மயில் வந்துட்டார். ஃபுல்லுமே அன்றைக்கி ஃபுல்லு பாசிட்டிவாக நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. நாம் வந்துட்டு 6 o'clock திருச்செந்தூர் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஆட்டோவில் தான் போனோம் கோவிலுக்கு. போயிட்டு செக்இன் பண்ணது 7 o'clock தான் செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ரூம் கீ வாங்கிட்டு போய் நிற்கிறோம். பசங்களாம் கத்துறாங்க, அம்மா மயில் வந்திருக்குன்ட்டு. போய் பார்த்தா அவரையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போய் குளிச்சுட்டு நாழிக்கிணறுலையும் குளிச்சிட்டோம். குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு லைனில் நிற்கலாம், சாமி பார்த்துடலான்னு சொல்லிட்டு லைனில் நின்னோம். நாங்கள் பொது தரிசனத்தில் தான் நின்னோம். அதுவே பார்த்திங்கன்னா 3.5 hours 4 hours ஆகிடுச்சு. ரெண்டுமே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. பொது தரிசனமும் கூட்டமாக தான் இருந்துச்சு, 100 ரூபாய் டிக்கெட்டும் கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி, நாங்கள் பொது தரிசனத்தில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வந்து வள்ளிக்கோகைக்கு வந்தோம். இங்கே வள்ளிக்கோகைக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு மயில் மேலே இருக்கார் பாருங்கள். 6 o'clock அப்படி பார்த்திங்கன்னா தங்கத்தேரும் வந்துச்சு. தங்கத்தேரையும் பார்த்துட்டோம். அவரையும் வடம் பொழிச்சு கொஞ்சம் தூரம் வந்து இழுத்துட்டு வந்தோம். எல்லாமே இத்தனை வருஷம் எதுக்கு என்னை வெயிட் பண்ண வச்சுருக்காருன்னா, நீ பொறுமையாக வா, பொறுமையாக வந்து என்னை பாரு, நீ கேட்குறதெல்லாம் கிடைக்குன்ற மாதிரி ஒரு சைனாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிளம்பும் போது சின்ன ஒரு வீடியோ எடுத்தேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்க. அந்த வேல் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதை பார்க்கவே 2 கண்கள் பத்தாதுங்க. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கோபுரம் தெரியும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் பீச்சு, பனைமரம் இதெல்லாம் இருக்கும். இது நைட்டில் எடுத்ததுனால அவங்களுக்கு கிளியராக தெரியல. நம்ம ரூம் எப்படி புக் பண்ணோன்னு சொன்னால் ஆன்லைனில் தாங்க புக் பண்ணோம். நம்ம போகிறதுக்கு 14 days முன்னாடி ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ஸோ நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். ரூமுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹோட்டலில் லாட்ஜ் புக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கோவிலோட ரூமே நமக்கு கிடச்சிச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பேர் வந்து கந்தவேல் ரூமு, அந்த நேமு சரியாக ஞாபகம் இல்லை. இதுதான் ரூமு. ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. காட்டுமே டபுள் காட் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் ரூம் யூஸ் பண்ணவே இல்லைங்க. சும்மா நாளைக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். டைம் இல்லை எங்களுக்கு. 1 day தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். எல்லாமே பக்காவாக பிளான் கூட பண்ணலை, எங்களுக்கு தானாக அமைஞ்சிடுச்சு. போன உடனே நான் சாமியை பார்த்தது, தங்கத்தேர் இழுத்தது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் எதுக்காக போனேனோ அது எனக்கு கிடச்சிச்சுன்ற மாதிரி தான் ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வீட்டுக்கு வந்தோம். சரி, டயர்டாக இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்துட்டு சரி அங்கேருந்து வரும்போது நான் வேல் ஆல்ரெடி வச்சுருக்கேன், முருகன் சிலை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். முருகனுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கு ஒரு 7:30 போல் பூஜையும் முடிச்சாச்சு. ஒரு 5 பொருள் வச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணேன். இவ்வளோ நாளாக என்னோடய வேலை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக இவரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. எனக்கு எதுவுமே கேட்கணுன்ட்டே தோணலைங்க. சாமியை பார்த்தோன்னே அழுகாக தான் வந்துச்சு. அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டம், பசங்கள்லாம் அழுகுறாங்க. பட் ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் முருகனை பார்த்ததுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடி போயிடுச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன். எல்லாம் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போனால் இங்கே இருக்கிறது முருகர் இல்லையா, திருச்செந்தூர் தான் போய் பார்க்கணுமான்னு. ஆனால் நீங்கள் திருச்செந்தூர் போய் அந்த அப்பனை அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த ஃபீலிங்கை நீங்கள் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு தெரியும் அதோட பவர். நிஜமாக நான் உணர்ந்தேங்க. அந்த பிளேஸும் சரி, முருகனை பார்த்த உடனே வர அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி. நீ என்ன ரொம்ப சாமி பக்தின்னும் சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் அவளை நோக்கி போக போக
நான் ஒரு அடி எடுத்து வச்சா எனக்கு வந்து அவர் 100 அடி எடுத்து என் முன்னாடி வைக்கிறாருன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உண்மை. அது என் லைஃப்பில் நடக்குது. அதுக்காக தான் நான் அவரை அவ்வளோ நம்புகிறேன். அவரை தொடர்ந்து அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போகணுன்ற ஆசை. இன்னொரு அதிசயம் நடந்துச்சுங்க. அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து முருகர் என் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அபிஷேகம் முடித்து பார்க்குறேன், 3 வேலாக தெரிஞ்சிச்சு ஷேடோவில். நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அதை நம்புறையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் முருகனை நம்புகிறேன். அவர் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாருன்னா நான் அதை இன்னமும் நம்பிட்டுருக்கேன். அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ எடுத்திருப்பேன். ஒரு வீடியோவில் ஒன்றுமே தெரியாது, இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 வேலாக தெரியும். அந்த வீடியோவுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கும் முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.